வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி சர்க்யூட் போர்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு முறுக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது சிங்கிள் பேஸ் தான், 3 பேஸ் ஃப்யூச்சரில் வைக்கலான்னு இருக்காங்க. அதனால் சிங்கிள் பேஸ் லூப்பிங் தான் 3 பேஸுக்கு பண்ணி வைக்கிறோம். இது ஏற்கனவே கன்சீல் பண்ணி வச்சுட்டோம். இந்த ஒர்க் எல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க் நடக்குது. இங்கே ரூமு எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஒயர் தான் இழுத்தாச்சு. எல்லாம் ஒவ்வொரு வீடு குடி போகிற ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையாக கொஞ்சம் அறக்க செஞ்சாகுது. அதனால் இப்போ சர்க்யூட் போர்டு ஏற்ற வந்திருக்கோம். சர்க்யூட் போர்டு எப்படின்னா 3 பேஸ் வைக்கல, சிங்கிள் பேஸ் தான் வைக்க போகிறாங்க. ஆனால் 3 பேஸுக்கு லூப் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. 3 பேஸுக்கு ஏற்கனவே கன்சீல் பண்ணிவிட்டு மீதி உள்ள ஜாமானை கொடுத்தோம். இப்போ மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ மெயின் லைன் எல்லாமே நம்ம டவுட்டாக இருக்கிற ஒயர் நம்ம மிச்சம் இருப்ப ஒயர் மட்டும் தனியாக இருக்கிறோம். இது பேஸ் நியூட்ரலு, பேஸ் ரெட்டு, நியூட்ரல் பிளாக்கு, யூபிஎஸ் எல்லோ கலர் போட்டிருக்கோம். எர்த்து க்ரீன் கலரு. இது எல்லோ கலர் 4 ஸ்கொயர் நம்ம மெயின் பாக்ஸ்லேருந்து 3 பேஸு நியூட்ரலு ப்ளஸ் எர்த்து 1.5 போட்டிருக்கோம். ஏன்னா சர்க்யூட் போர்டு வழியாக தான் எர்த்து வரதுனால அதில் 4 ஸ்கொயர் லூப்பிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுங்க ஃப்ரண்டில் போர்ட்டிக்கல் நீட்டாக போகிறதுனால எர்த்து அடிக்க முடியாது. அதனால் இந்த சர்க்யூட் போர்ட்லேருந்து 4 ஸ்கொயர் போட்டுப்போம். இது ஏசிக்கு நம்ம டேப் அடித்து வச்சுப்போம் 2.5. இதேமாரி டவுட்டாக இருக்க ஒயரு, ஏதாச்சும் பாயிண்ட் ஒயரு இதுமாரி முடிச்சு போட்டு வச்சுப்போம். இதுமாரி அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேப்பு அடித்தோன்னா பிரிச்சுட்டு வந்துடும். மற்றபடி மற்றது காயில் பற்றாமல் வாங்கினது மட்டும்தான். இது 40 ஆம்ஸ் ஐசோலேட்டர் வாங்கியிருக்கோம். 3 பேஸ்லேயே வாங்கிட்டோம். ஏன்னா அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். சிங்கிள் பேஸாக 3 பேஸாக மாற்றுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் மாற்ற தேவையில்ல. எம்சிபி எல்லாமே வந்திருக்கு. லெக்ரான் கம்பெனி தான் வந்திருக்கு. இப்போ 20 ஆம்ஸு எல்லாத்துக்கும் ஏற்ற மாரி நம்ம எர்த்து தனித்தனியாக டேப் அடிச்சுக்கிட்டோம். இப்போ எர்த்து இந்த ஒரு செட் அடிச்சிருக்கோம். இப்போ இது பேஸ் ஒரு பேஸ் தனியாக பிரித்து அடிச்சிருக்கோம். ஒரு பேஸுக்கு ஏசி ஒரு பேஸுக்கும் ஒரு ஏசி கொடுக்குற மாரி லூப்பிங் 3 பேஸ் லூப்பிங் பண்ணுறோம். இது மெயின் ஒயர் தனியாக இருக்குது. மீட்ரு பாக்ஸ்லேருந்து சர்க்யூட் போர்டு வர மெயின் லைனு. இது நியூட்ரலில் ஒரு ரெட் கலர் போட்டிருக்கோம் ஒன்று, அதனால் சேர்த்து அடிச்சிருக்கோம். இது தனியாக யூபிஎஸ்ஸு. இது தனியாக ஒரு பேஸுக்கு மெயின் பிரிச்சிருக்கோம். 3 பேஸுக்கு பிரிச்சிருக்கோம். நம்ம இது ஒரு பேஸுக்கு பிரிச்சிருக்கோம். ப்ளஸ் எர்த்து ஒன்று பிரிச்சிருக்கோம். நியூட்ரல் தனியாக பிரிச்சிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாரி தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். அந்தந்த பைப்புக்கு நேராக ஒரு மோட்டர் லைன் மட்டும் அது வழியாக பூந்து போகுது. ப்ளஸ் ஒரு பாயிண்ட் ஒயர் ஒன்று இது வழியாக போகுது. மற்றபடி எல்லா லிங்கும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் லிங்கை நம்ம கட்டிட்டு நியூட்ரல் தான் லூப் பண்ணிட வேண்டியதான். நியூட்ரல் எல்லாம் அந்த லெக்கில் கொடுக்க வேண்டியதான். நம்ம அப்படி ஃபுல்லாக நம்ம நியூட்ரல் இங்கே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு பேஸ் மட்டும் 4 ஸ்கொயர் மட்டும் எடுத்து டெலிவரி நியூட்ரலு நம்ம ஐசோலேட்டரில் ஃபஸ்ட்டில் கொடுத்துட வேண்டியதான். நியூட்ரலு டெலிவரி நியூட்ரலு இதில் எர்த்து எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாரி நம்ம லூப்பிங் வச்சுட்டோம். கீழே உள்ள யூபிஎஸ் எர்த்து கீழே உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது இதில் பேஸ் எல்லாம் இன்புட்டை கொடுத்துருவோம். இது நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து வர்றது, நம்ம மெயின் பாக்ஸ்லேருந்து வர்றது பேஸ் நியூட்ரல் கொடுத்துட வேண்டியதான். கீழே ஃபஸ்ட்டு நியூட்ரல் கொடுத்துட்டு அடுத்தது 3 பேஸு கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா இது வரைக்கும் சர்க்யூட் போர்டில் ரோட்டரி சுவிட்ச் மட்டும் தான் வைக்க மாட்டோம். மற்ற எல்லாமே லூப்பிங் சிங்கிள் பேஸுக்கு பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த லூப்பிங் பண்ணியாச்சு. இது வழியாக டெலிவரி எடுத்து நியூட்ரல் இங்கே வந்துடும். பேஸ் எடுத்து ஒன்று இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 எம்சிக்கு வந்துடும். இன்னொரு பேஸ் எடுத்து 4 எம்சிக்கு வந்துடும். இன்னொரு பேஸ் எடுத்து இன்னொரு 3 செட்டு எம்சிபிக்கு வந்துடும். 3 பேஸையும் ஈவனாக பிரித்தாச்சு. இப்போ ஒரு ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இன்வெர்ட்ரு ஒயர் கொடுத்துட்டு நம்ம மெயின் கொடுத்துட்டு இன்வெர்ட்டர் தனியாக கொடுத்துடும். எம்சிபி கண்ட்ரோலில் நம்ம மெயின் ஆஃப் பண்ணுறப்போ ஒரு 10 ஆம்ஸில் போட்டு வச்சுருந்தோன்னா ட்ரிப்பாகவும் ப்ளஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். 20 ஆம்ஸ் ஏசிக்கு, 16 ஆம்ஸ் ஹீட்ரு அதுக்கேற்ற மாரி போட்டுக்கலாம். 10 ஆம்ஸ்னால் லைட்டிங் லோடுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ டாப்பில் எல்லா லூப்பையும் கொடுத்தாச்சு. நம்ம ஐசோலேட்டர்லேருந்து டெலிவரி பண்ணிட்டு இது இன்வெர்ட்டருக்கு இன்வெர்ட்டர் மெயின் கொடுத்துட்டு ப்ளஸ் இன்வெர்ட்டர் ஒயர்லாம் தனியாக கொடுத்தாச்சு. இப்போ மற்றபடி மெயின் எல்லாம் சேர்த்து கொடுத்தாச்சு. இதில் 10 ஆம்ஸு 16 ஆம்ஸு கிச்சனுக்கு போகிறது ப்ளஸ் ஏசிக்கு லைட்டிங்களோட ஒரு பேஸுக்கும் தனித்தனியாக லூப்பிங் பிடிச்சாச்சு. இப்போ 3 பேஸு இன்புட்டு இதில் கொடுத்து தான் டெலிவரி பண்ணுறோம். இப்போ ரோட்டரி சுவிட்ச் வைக்காதனால நம்ம இது வழியாக ஐசோலேட்டர் வழியாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம 3 பேஸ் வைக்கிறப்ப ரோட்டரி சுவிட்ச் போட்டால் போதும். இப்போயே போட்டு வச்சுட்டா ரோட்டரி சுவிட்ச் தான் ஃபால்ட் ஆகிடும். இது 40 ஆம்ஸு 63 ஆம்ஸ் ரோட்டரி சுவிட்ச் எது வேணுமே போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு டம்மி கவராக தான் வைக்கிறோம்.
நம்ம வைக்கிறப்ப அதை முறுக்கிக்க வேண்டியது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து 4 ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான் இதில். அப்புறமா நம்ம கீழே இருக்க ஷீட்டை போட்டு கீழே ஒரு சைடில் ரோட்டு சுவிட்சு இது, இந்த சைடில் வந்து இந்த பிரேக்கர் ரோட்டு சுவிட்ச் வச்சிட வேண்டியதான். இதை இன்னும் ஒயர் டை தான் போட்டு நல்லா ஃபினிஷிங்காக ஒயரிங் செய்யலாம். நம்மளுக்கு டைம் கிடையாது, ஏன்னா உள்ளார தான் வரைக்கும் நம்ம முறுக்க வேண்டியது கரெக்டான ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா போதும். பிசுறு இல்லாமல் கொடுத்தா போதும், கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஃபினிஷிங் தான் உள்ளார தேவையில்ல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.